வெல்கம் டு ஃபிட் வித் ஆதர்ஷ். நேற்றுக்கு டே வந்து 487. நேற்றுக்கு 2 மேரத்தான் ஓடியிருந்தோம். ஒரு மேரத்தான் வந்து செகண்ட் ப்ளேஸ், இன்னொரு மேரத்தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ். ஃபஸ்ட் மேரத்தான் வந்து கன்னியாகுமரி மேரத்தான். அதில் வந்து செகண்ட் ப்ளேஸ் வித் 5000 கேஷ் ப்ரைஸ் ஜெயிச்சிருந்தோம். அண்ட் செகண்ட் மேரத்தான் வந்து வெள்ளிக்குறி மேரத்தான். அங்கே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் வித் 10,000 rupees கேஷ் ப்ரைஸ் வித் கப். அதுக்கப்புறமா இந்த மேரத்தானை பற்றி சொல்லணுன்னா, முந்தினத்து நைட்டே ஒரு மேரத்தான் ஓடியிருந்தோம். அதுவும் ஹில்லில் ஓடியிருந்தோம். அது ஒரு இது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இல்லாமல் நைட்டு வந்து ஒரு கோயிலில் வந்து ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. ஸோ அந்த ஊர்வலம்லாம் முடிச்சு வர நைட் 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டாக தூங்கிட்டு மறுநாள் கிழமை கன்னியாகுமரி மேரத்தான் அட்டென்ட் பண்ண போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நல்ல ஒரு ரேஸு எனக்கும் ஒரு ஆர்மி அண்ணாக்கும். அண்டு நல்லா தான் போய்ட்டுருந்து. ஒரு 8 கிலோமீட்டர் அப்படியே அவர் ஒரு 400 மீட்டர் லீட் அடிச்சிருப்பார். நான் வந்து திரும்ப அந்த அண்ணாவை பிடிச்சினேன் எப்படியோ. அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை விட ஆரம்பித்தேன். லாஸ்ட்டில் வந்து நானே மைண்ட் செட்டை மாற்றிட்டேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுதான் நான் பண்ண தப்பு. அண்ட் செகண்ட் மேரத்தான் வந்து வெள்ளிக்குறி மேரத்தான். அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே போயிட்டோம். சரி போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. எப்படியும் ஓட முடியாது அந்த கண்டிஷனை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெயின், அவ்வளோ டயர்டு. அதுக்கப்புறம் எங்கள் கூட இருந்த பிள்ளைங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி விட்டு ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபஸ்ட் அடித்தா தான் என்னாவே அங்கே வந்திருந்தாங்க. ஸோ ரேஸ் டஃப்பாக இருக்குன்னு புரிஞ்சிச்சு. அண்ட் வெள்ளிக்குறி மேரத்தானும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 பேருமே நல்லா ஓட ஆரம்பித்தோம். சேம் ஃபாலோ ரேஸ் மாதிரி போய்ட்டுருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேஸ். அண்ட் ஃபைனலி நல்ல ஒரு இதில் ஜெயிச்சிட்டோம் அந்த மேரத்தானை. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் டேயாக முடிஞ்சிச்சு. அண்ட் அந்த ஆர்மி அண்ணாவுக்கும் ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா நிறைய மேரத்தான் பிளேயர்ஸ் வந்து பேசாமே போயிடுவாங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த 3 நாளாக வந்து மேரத்தான்ஸ் ஓடிட்டுருக்கோம். அண்டு அந்த மேரத்தான்ஸில் வந்து நேற்றைக்கு உள்ள மேரத்தான்ஸும் காம்படிஷன். பிகாஸ் காம்படிஷன் மேரத்தான் வரும்போது எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் பாடிக்கு மசில் வந்து பெயின் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஓடினோம். அண்டு நல்ல ஒரு மேரத்தான் வித் மை காம்படிட்டர் அண்ணா. அண்ட் ஃபஸ்ட் மேரத்தானில் செகண்ட் வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ரீசன் என்னென்ன தப்பு பண்ணிட்டேன்னு கண்டுபிடிச்சேன். அது மாதிரி ஸ்டார்டிங் ரேஸை வந்து அத்த வரைக்கும் லீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வந்து ஃபிட் வித் ஆதர்ஷ்.